சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கும் தேர்வு வருகிற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு தூத்துக்குடி காமராஜர் மார்க்கெட் பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு சேகரித்தார். எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். சென்னையில் 3 தொகுதிகளிலும் 70க்கும் மேற்பட்டவர்கள் மனு தாக்கல் செய்தனர். வேட்பு மனு தாக்கலில் ஆட்சியர் உறுதிமொழி படிவத்தை வாசிக்க சொன்னபோது தமிழ் தெரியாது என்று விருதுநகர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கூறினார். இதையடுத்து ஆட்சியர் வாசிக்க பின்தொடர்ந்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தூத்துக்குடியில் மீனவர் வீட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேநீர் அருந்தினார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கும் நிலையில் அத்தேர்வினை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு பதற்றம் வேண்டாம், தன்னம்பிக்கையோடு தேர்வு எழுதுங்கள் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுரை வழங்கியுள்ளார். திமுக மதிமுக இடையே எந்த மனக்கசப்பும் இல்லை என துரை வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இருவரும் இன்று ஒரே நாளில் பிரச்சாரம் செய்ய உள்ளனர். ஈரோடு பண்ணாரி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் அமுதா IAS குண்டம் இறங்கியுள்ளார். விஜய் நடிப்பில் உருவாகி வரும் த GOAT திரைப்படத்தின் அப்டேட் விரைவில் வரும் என்று அப்படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 350 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஆணாக மாறிய தோழியிடம் இருந்து பிரித்ததால் தூத்துக்குடி பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளியங்கிரி மலையில் ஏறிய 3 பக்தர்கள் மூச்சு திணறி பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கொடி சின்னம் பயன்படுத்த தடை எதிர்த்து OPS மேல்முறையீட்டில் இடைக்கால உத்தரவில்லை. ஐகோர்ட் அதிரடி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ செல்வங்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து நேற்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவுள்ள எனதருமை மாணவ செல்வங்களே, ஆல் த பெஸ்ட். நீங்கள் பதற்றமின்றி தேர்வை எதிர்கொள்ளத்தான் வினாத்தாளை படித்து பார்க்க முதலில் 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனை மற்றொரு தேர்வாக கருதி நம்பிக்கையோடு எழுதி வெற்றி பெறுங்கள். பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் உரிய நேரத்தில் தேர்வு மையத்துக்கு சென்றிடுவதை உறுதி செய்யுங்கள். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் தண்ணீர் பந்தல் அமைக்க அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று முஸ்லீம் லீக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் வனப்பகுதி, வருவாய்த்துறை நிலங்கள், தனியார் தோட்டங்களில் உள்ள செடி கொடிகள் காய்ந்து கிடக்கின்றன. அதில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு வருகிறது. மதுரையில் பெற்றோர் காலாவதியான காய்ச்சல் மருந்தை கொடுத்ததால் குடித்த சிறுமி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் போட்டியிடுகிறார். இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். பண்ணாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவிற்கு மாட்டு வண்டியில் பக்தர்கள் வந்து குவிகின்றனர். தமிழகத்தை வெறுக்காத தமிழர்களை மதிக்கக்கூடியவர் பிரதமராக வர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கலின் போது தமிழச்சி தங்கப்பாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜனும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உலகில் பல லட்சக்கணக்கான மக்களால் பயன்படுத்தப்படும் செயலிகளில் ஒன்று கூகுள் மேப். நமக்கு தெரியாத இடங்களுக்கு செல்லும் போது இதனை பயன்படுத்தி நாம் பயணங்களை மேற்கொள்வது வழக்கம். சுற்றுலா செல்பவர்கள் அதிகமாக கூகுள் மேப்பை பயன்படுத்தியே பயணங்களை மேற்கொள்கின்றனர். ஆனால் சமீப காலமாகவே கூகுள் மேப்பை பார்த்து செல்லும் வாகனங்கள் பல விபத்துக்குள்ளாகும் செய்திகள் அதிகமாகி வருகின்றன. கிரிக்கெட்டில் நடக்க முடியாதது, சாத்தியமில்லாதது நடப்பது T20 போட்டியில்தான். எந்த நேரத்தில் எந்த பந்து வீச்சாளர் பேட்டர் ஆட்டத்தை திருப்புவார் என ஊகிக்க முடியாது. பெங்களூருவில் நேற்று நடந்த ஆட்டமும் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவில் பெரிய டிஸ்டுகளுடன் முடிந்தது. இது T20 உலகக்கோப்பை ஆண்டு. ஃபினிஷராக மீண்டும் கம்பேக் கொடுத்த தினேஷ் கார்த்திக். RCB அசத்தல் வெற்றி. சென்னை சேப்பாக்கத்தில் நாளை நடைபெறவுள்ள IPL தொடரை காண செல்பவர்கள் தங்களது IPL கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச்சீட்டை காண்பித்து மாநகர பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ளலாம் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயில் அடுத்த 4 நாளில் 5 டிகிரி அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிலவும் வறண்ட வானிலை காரணமாகவே 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.